அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் சங்கர் ராமன். இன்றைய விடியலே சற்று மோசமான விடியலாகத்தான் இருந்தது. ஜனங்களின் கலைஞர், சின்ன கலைவாணர் என்று அழைக்கப்பட்ட மதிப்புக்குரிய நடிகர் விவேக் அவர்களுடைய இறப்பு. ஒரு இறப்பு எப்படி இருக்க வேண்டும் என்று பலரும் ஆசைப்படுவார்கள். அந்த ஆசையெல்லாம் நிறைவேறுமா என்று சொன்னால் பெரும்பாலானவர்களுடைய ஆசை நிறைவேறுவதில்லை. மிகப்பெரிய தலைவர்கள், மிகப்பெரிய ஜாம்பவான்களுடைய இறப்பு கூட அந்த வகையில் நிறைவேறுவதில்லை. ஆனால் கலாம் அவர்களுடைய இறப்பு அப்படி சாத்தியமாயிற்று. அவர்களிடம் கேட்கும் பொழுது, இறப்பதற்கு முன்பு சில பத்திரிகையாளர்கள் கேட்டிருக்கிறார்கள், உங்களுடைய இறப்பு எப்படி நிகழ்ந்தால் நீங்கள் மகிழ்வாக இருப்பீர்கள் அல்லது மகிழ்வடைவீர்கள் என்று கேட்கும் பொழுது அவர் சொன்ன வார்த்தை, எப்போதும் போல் நான் மாணவர்களிடையே பேசிக்கொண்டிருக்கும் பொழுதே எனது இறப்பு நிகழ்ந்தால் அதுதான் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருக்க முடியும் அப்படின்னாராம். அவருடைய இறுதி நிகழ்வு ஷில்லாங்கிலே மாணவர்களோடு பேசிக்கொண்டிருக்கும் பொழுதே இறந்து போனார் அப்படிங்கிறது தான் நமக்கு வந்த செய்தி. அதுபோலவே நடிகர் விவேக் அவர்களுடைய இறப்பு ஒரு திரைக்கலைஞனாக மட்டுமல்ல, சமூகத்திலே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும், மூட வழக்கங்களை தொலைத்தெறிய வேண்டும் என்பதிலே மிகப்பெரிய ஆர்வம் காட்டி வந்த நடிகர் விவேக் அவர்கள் இந்த பெருந்தொற்று காலத்திலே கொரோனா தடுப்பூசி மூலமாக மக்களுக்கு விழிப்புணர்வு சென்று சேர வேண்டும் என்பதற்காகவே தடுப்பூசி செலுத்தி கொண்ட மறுநாள் அவர் இறந்திருக்கிறார். தடுப்பூசி சர்ச்சைகள், அது பற்றிய விமர்சனங்கள் இதெல்லாம் ஒருபுறம் நடந்து கொண்டிருக்கிறது. இருந்தாலும் அந்த பெரிய ஆராய்ச்சிகளுக்குள் நாம் புக தேவையில்லை. அது அரசாங்கமும் மருத்துவர்களும் பார்த்து கொள்வார்கள். இந்த வதந்திகள் கடைசியாக பேசிய விஷயம் அதுதான். எவ்வித பயமும் இல்லாமல் நாம் அனைவரும் இந்த பெருந்தொற்றிலிருந்து மீண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் அரசு மருத்துவமனையிலே இந்த ஊசி நான் போட்டுக்கின்றேன் அப்படின்னு அழகாக பேசினார். அவருடைய திரையில் அவருடைய நடிப்பு அதையெல்லாம் பாராட்டுவதற்கு நிறைய காலம் பிடிக்கும், நிறைய தேவைப்படும். ஒவ்வொரு கதாபாத்திரமுமே மிகச்சிறந்த கதாபாத்திரமாகவும், திரையிலே நாம் கருத்து சொல்லி கொண்டிருக்க முடியாது, ஆனால் கருத்து கந்தசாமியாகவே வலம் வந்த அவரை நாம் நிச்சயம் பாராட்ட வேண்டும். அதுவும் திருநெல்வேலி அப்படிங்கிற அந்த படத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு காட்சிகளுமே அவர் யார் என்பது நிரூபிக்கப்படக்கூடிய ஒரு விஷயமாகவே இருந்தது. அதே மாதிரி பல அவருடைய அந்த வசனங்கள் பேர் பெற்றால் கூட அவருடைய அறிமுகப்படுத்தியது அந்த மிக முக்கியமான ஒரு வசனமாக நாம் சொல்வது தான், இன்னைக்கு செத்தா நாளைக்கு பால் என்று சொல்லக்கூடிய அந்த வசனம். அதை வித்தியாசமான மாடுலேஷனில் அவர் சொல்லுவார். அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த கலைஞன், நிறைய விருதுகளை வாங்கி குவித்திருக்கிறார். அதை தாண்டி சமூக ஆர்வம், கலாம் அவர்களுடைய மிகச்சிறந்த நண்பராகவும் சீடராகவும் வலம் வந்தவர் விவேக் அவர்கள். தொலைக்காட்சியில் ஒரு முறை இருவருக்குமான உரையாடலை கேட்கும்போது அத்தனை மகிழ்வு இருந்தது. அவர்களுக்குள் இருக்கக்கூடிய நெருக்கம் புலப்பட்டது. அதையெல்லாம் தாண்டி அவர்களுக்குள் இருந்த சமூகம் சார்ந்த விஷயங்கள் புலப்பட்டது. என்றளவும் அவருடைய கனவை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி 1 கோடி மரக்கன்றுகளை நடக்கூடிய ஒரு திட்டத்தை தொடங்கி செய்து கொண்டிருந்தார். கிட்டத்தட்ட அவருடைய இலக்கை நெருங்கியும் விட்டார். தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய பல்வேறு கல்லூரிகளில் அவர் சென்று மாணவர்களுடைய விழிப்புணர்வை ஏற்படுத்தினார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த பணியில் இன்றும் அவர் இறந்த பின்பு அவருக்காக அஞ்சலி செலுத்துவதற்காக தமிழகம் முழுக்க பல்வேறு இடங்களில் மரக்கன்றுகள் நடப்பட்டன அப்படிங்கிறது உண்மையிலே மகிழ்வான விஷயம்தான். இந்த பூமிக்கே ஆக்சிஜன் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது அவருடைய கனவாகவும் இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு மனிதர், பலருக்கும் வெளியில் தெரியாமல் உதவிகளை செய்து கொடுத்தவர்.
தன்னோடு இருப்பவர்களும் மேலெழ வேண்டும் என்பதற்காக சக மனிதர்களை நேசித்து மிகச்சிறந்த விஷயங்களை கொண்டு வந்து சேர்த்தவர். அதைவிட முக்கியம் திரையிலே மகாகவியை மிக அதிகமாக பேசியவர். ஆரம்ப காலத்தில் அவர் மகாகவியை கிண்டலடித்து பேசிய பல்வேறு திரைப்படங்களை பார்த்துவிட்டு மாணவனாக இருக்கும்போது சற்று கோபம் மேலிட்டது. அவருக்கு ஒரு கடிதம் எழுதலாம் என்று கூட எழுதி வைத்திருந்தேன். பாரதியை வீரப்பனாக உருவகப்படுத்தியது. இன்னும் சில படங்களில் அவர் கொஞ்சம் வேறு மாதிரியான காமிச்சிருப்பார். எழுதலான்னு கூட எழுதி அதை போஸ்ட் பண்ணாமல் அப்படியே வச்சுருந்தேன். காரணம் என்னென்னா, அதுக்கப்புறம் அவருடைய பேட்டி ஒன்றில் பாரதியின் மேலே இருக்கக்கூடிய அவருடைய ஈடுபாடு, அவரை பற்றிய புரிதல்கள் வெளியே வரும்போது உண்மையிலே நாம் தவறு செய்து விட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடிதத்தை கிழித்தே போட்டேன். அந்த அளவுக்கு திரையில் என்னவெல்லாம் செய்ய முடியுமோ சமூகம் சார்ந்த விஷயங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லிவிட்டு திரையில் மட்டுமல்லாமல் நிஜத்திலும் அதே போன்று வாழ்ந்து காட்டியவர் விவேக் அவர்கள். இன்னும் சொல்லப்போனால் நிறைய அவருடைய அஞ்சலி பதிவுகளில் பாராட்டுவதற்காக மட்டுமல்ல, நிறைய நண்பர்கள் அவரை பற்றி பேசும் பொழுது அத்தனை சமூக சார்ந்த விஷயங்களை பேசியிருக்கிறார் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. எனக்கு தெரிந்து ஒரு நகைச்சுவை நடிகர் இறந்தார் என்று சொன்னால் அது ஒரு பக்க செய்தியாக இருக்கலாம், இல்லை தொலைக்காட்சி ஊடகங்களில் அதிகபட்சமாக ஒரு அரை மணி நேர செய்தியாக கூட இருக்கிறது பெரிய விஷயந்தான். ஆனால் இப்பேற்பட்ட ஒரு நடிகருக்கு ஒரு நாள் முழுக்க அனைத்து தொலைக்காட்சிகளும் அதை பற்றி பேசுவதும் அவரை காண்பிப்பதும், அது அவர்களுக்கு ஒரு வகையான, இந்த தருணத்திலே நாம் சொல்வது தவறாக இருந்தாலும் பரவாயில்ல, வியாபாரமாக இருந்தால் கூட அவரை பற்றிய நினைவுகளை பகிர்வது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதை தாண்டி அவரை காண்பதற்காக வந்த அந்த மக்கள் கூட்டம், அவர்களோட கண்களில் இருந்த கண்ணீர், இதையெல்லாம் பார்க்கும் பொழுது நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய மனிதரை, மிக நல்ல மனிதரை நாம் இழந்திருக்கிறோம் அப்படிங்கிறது தான் நமக்கான விஷயம். வைரமுத்து அவர்கள் இன்று இரங்கல் கவிதையில் சொல்கிற மாதிரி, அவருக்காக அவர் நட்ட அந்த மரங்கள் எல்லாம் நிச்சயமாக அழுதிருக்கும், பூச்சொரிந்திருக்கும், இலைகளை நழுவ விட்டிருக்கும். ஆனாலும் அவர் விதைத்த விதை அது மரங்கள் மட்டுமல்ல, நல்ல மனிதர்களுடைய மனங்களிலும் விதைத்திருக்கிறார். அந்த விதை நிச்சயமாக 100 விவேக்காகவோ 1000ஆகவோ லட்சமாகவோ கோடி விவேக்களாகவோ மீண்டும் வளம் பெறும் என்று சொல்லிக்கொண்டு, அவர் விட்டு சென்ற பணிகளை, சமூக பணிகளை, அதை சமூகம் சார்ந்த யார் வேண்டுமானாலும் நிறைவேற்ற இயலும், அதற்கு தொடர்ந்து நாம் முயற்சி செய்வோம் என்று சொல்லிக்கொண்டு, ஒரு மிகச்சிறந்த கலைஞனை, சமூக செயல்பாட்டை நாம் இழந்து நிற்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு அவருக்கு அஞ்சலிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.